2026 தமிழகத்துல எலெக்ஷன் நடக்க இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி அமையும்? நிறைய தலைவர்களுக்கு இது என்ன மாதிரியான டர்ன் அவுட்டா அமையும்? இல்லை, நம்ம வந்து எல்லா விதமான தலைவர்களுக்குமே சின்ன சின்ன சுருக்கமான பலன்களை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலினுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாதம் பூரம் நட்சத்திரம் அன்றைக்கி ஏகாதச ருத்ர ஜபம் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கூட இருக்கிறவங்க கூட அவங்க வந்து ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா கூட இருக்கிறவங்களாலேயே அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன், ஒரு படபடப்பு அதெல்லாம் உண்டாகலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லிடுறதையும் நம்பிடக்கூடாது. எல்லாரும் நமக்கு நல்லது தான் பண்ணுறோம், நல்லது சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி சுற்றி இருக்கவங்க கிட்ட அவர் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், நமக்கு நல்லது அது அப்படின்னு. திரும்ப அவர் ஏன்னா எலெக்ஷன் வரதுனால இந்த கேள்வி சேர்த்து வச்சிரு, திரும்ப அவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் ஐயா ஸ்டாலினை பிடிச்சிங்கன்னா அப்படியே உதயநிதி அந்த பக்கம் நம்ம போயிடலாம். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்களிலேயே ரொம்ப டூப்பராக இருக்கிறது வந்து உதயநிதி தான். ஏன்னா அவர் ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு ஜாதகத்தில் இப்போ நம்ம இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சாதாரண எளிய மனிதர்லேருந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி ஸ்ட்ராங்காக இருந்து குரு நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா அவங்களுக்கு அரசியல் லபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அப்போது அண்ணன் உதயநிதி ஜாதகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா கிரகங்களுமே அதன் இடத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த 2026 பெரு வெற்றி பெறக்கூடிய ராசியில் முக்கியமான ஒருத்தர் வந்து அவர் உதயநிதி ஜாதகத்தை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஜென்ரேஷன் எடுத்துட்டோம்னா உதயநிதி அப்படியே விஜய் அதான் நான் கேட்க நினைச்சேன். ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் வந்து அப்படியே குமிறாங்க, அதோட அழிவுகளும் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுறது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குது? விஜய் என்ன பண்ணுவார் இந்த வருஷம்? இல்லை, விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. அவருடைய என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நீசபங்க ராஜயோகம் உண்டாகி செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறதுனால அவர் 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 என்ன பண்ணுறார் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் நம்ம இப்போ ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து ஆடக்கூடிய 11 பேருமே தனித்தனியாக நிறைய சாதனைகள் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கும்போது எல்லாருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து இவருக்கு இப்போ இருக்குது. ஆனால் அவர் ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம் அப்படின்னா துணை இல்லாமல் ட்ராவல் பண்ணார்னா தோற்று போகக்கூடிய ஜாதகம். அப்போ சரியான ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கணும், கூட்டணி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் ஜெயிச்சிடணும், இல்லை தோற்று போயிடணும். ஸ்பாயிலர் ஆகிடக்கூடாது. ஸ்பாயிலர் ஆயாச்சு அப்படின்னா அது யாருக்கு ஸ்பாயிலர் அப்படிங்கிறது இறைவன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில், அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஏப்ரல் சித்திரை வைகாசி இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. யோகமான அமைப்பு இருக்கும்போது யாரு கூடயாவது அவர் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டாருன்னா இவருக்கும் நல்லது, மற்றவாளுக்கும் ரொம்ப ரொம்ப. தனித்து போகிறத விட அவர் கூட்டணியாக போகிறது தான் அவருக்கான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த நேரத்தில் இன்னொரு ஜாதகத்தை நான் வந்து ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விஜயினுடைய ஜாதகமும் எடப்பாடி ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசியம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இதை நம்ம சொன்னோன்னா நான் என்னமோ எங்கிட்ட யாரோ சொல்லி நான் அதை சொல்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கும் போது இப்போ யாரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், யாரும் தள்ளி ஆப்போசிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பீஷ்மர் ஜாதகமும் அர்ஜுனன் ஜாதகமும் ரொம்ப ரொம்ப ஒரு 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 2 பேர் ஜாதகமும் ஒரு நல்ல ஜாதகம். ஆனால் 2 பேர் ஜாதகமும் வசியம் இல்லை. அதனால இவங்க ஆப்போசிட்டில் போகக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது.
அதை மாதிரி நீங்கள் அண்ணன் விஜய் ஜாதகத்தையும் எடப்பாடியார் ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2 விதத்தில் ஒரு வசியம் இருக்குது. அப்போ அந்த வசியம் இருக்கும்போது இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா நல்லது. ஜாதகப்படி நான் அரசியல் பேசலை, ஜாதகப்படி ஒரு 2 பேரும் சேர்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டணி வச்சா அவங்களுக்கு நல்லது, வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சொன்னோம் நம்ம என்னமோ அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு இருந்துருவா. இப்போ நீங்கள் விஜய அப்படியே பேசும்போது நீங்கள் எடப்பாடியும் ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த 2026 பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. இது வெற்றி வாய்ப்பாக அமையும் அவருக்கு. அவர் வந்து அவருடைய ராசி, நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, ராசி நம்ம சொல்ல வேண்டாம், அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு சில ஜாதகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாகவே அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. சில பேருடைய ஜாதகம் வந்து யார் கூடையாவது சேர்ந்து ட்ராவல் பண்ணினா தான் அவங்களால ஒரு ட்ராவல் பண்ண முடியும். எடப்பாடி ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம். அது வந்து தனித்து இயங்காது, தனித்து இயங்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில், ஏன்னா அவருடைய ராசி வந்து உபய ராசியாக இருக்குது. உபயம் அப்படின்னாலே வந்து தனியாக ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் தான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் வந்து எல்லோரும் இணைச்சிட்டு போனார்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் வந்து மாநில தலைவராக பாஜகவுக்கு வந்திருக்காங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படியா இருக்கும் இந்த 26? ஏன்னா இப்போ கூட்டணியும் அறிவிச்சிருக்காங்க, எலெக்ஷனும் வருது. பாஜகவுக்கு என்ன மாதிரியான வெற்றிகள் இருக்கும்? இல்லை, அவருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 12 வருஷம் கழித்து ஒரு நல்ல பீரியடு அண்ணனுக்கு பிறந்த எங்கூருக்காரர் அவர். அதனால் பண்ணையார், எங்கூர் பண்ணையார் அவர். ஸோ அதனால் அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 12 வருஷம் கழித்து நல்ல பீரியட் வந்திருக்கு. இந்த 12 வருஷத்தில் அவர் ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா படாத துயரம் பட்டுட்டார். இந்த துயரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பண ரீதியாக நாம் வந்து சொல்லலை. ஸோ அவரே ஒரு பண்ணையார், அவர்கிட்ட போய் நம்ம பணத்தை பற்றியே பேச முடியாது. அதாவது இன்னொன்று, பண்ணையார் அப்படிங்கிறத தாண்டி அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். அவர் வந்து நிறைய பேருக்கு நம்ம அதான் சொல்கிறோம், அவரை மாதிரி யாரும் செய்ய முடியாது. நிறைய பேரை வாழ வச்சுருக்காரு. எங்களுக்கு நம்ம ஊருங்கிறதுனால அவருக்கு நல்லா தெரியும், எங்கள் குடும்பத்தை அவருக்கு நல்லா தெரியும். 12 வருஷம் கழித்து அவருக்கு ஒரு நல்ல பீரியடு வந்திருக்கு. இனிமே வரக்கூடிய காலகட்டம் வந்து அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து திரு அண்ணாமலை அவர்கள், ஏன்னா வந்து ஒரு புயல் மாதிரி வீசிட்டு இருந்தார். சமீப காலமாக வந்து ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கு. அவருடைய எழுச்சியாக இருக்குமா 26 அப்படிங்கிறது? புயல் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சைலண்ட் ஆயிட்டார் இல்லையா? ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. அது தோய்வு இல்லை, ஓய்வு. மறுபடியும் புயல் உருவாக போகிறது. ஆக்சுவலாக அண்ணன் அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது. அவர்கிட்ட வந்து அவருடைய ஜாதகத்தை ஏன் வந்து இவங்க யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அண்ணாமலையோட ராசி நட்சத்திரம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நம்ம அதனால் ராசியை சொல்லியே சொல்லலாம். அவர் கடகராசி. 12 வருஷம் கழித்து அவருக்கு நல்ல பீரியடு வரப்போகிறது. அவரை வந்து நிறைய எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் ஒரு கேப்டனுக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஷிப்பு வந்து கரையை தொட்டுரும். ஸோ வந்து அவருக்கு இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவரை கேப்டனாக வச்சுட்டு இந்த ஷிப்பு ட்ராவல் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு சினாரியோவில் ஒரு 2 வருஷ காலகட்டமாக என்கிட்ட நிறைய பேர், அதாவது மீடியா துறை மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களாகட்டும், அரசியல் துறையினாகட்டும், எல்லாருமே ஒரு ஜாதகத்தை பார்க்க சொன்னாங்க அப்படின்னா அது அண்ணாமலை ஜாதகத்தை தான். குறைஞ்சது ஒரு 25 பேருக்கு மேலே அண்ணாமலை ஜாதகத்தை எங்கிட்ட கொடுத்து என்கிட்ட பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நிறைய எல்லா கட்சியில் இருக்கிறவங்க, எல்லா மீடியாவில் இருக்கிறவங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க அந்த. ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அவருடைய ஜாதகத்தை புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்த்து சொல்லிகிட்டு இருப்பேன். ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ அந்த அண்ணாமலை மேலே பிஜேபியில் இருக்கிறவங்களையும் தாண்டி எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி அண்ணாமலை மேலே இருக்குது. ஸோ அவர் என்ன பேச போகிறார், இல்லை அந்த அவரோட அந்த வைப்ரேஷன்
குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய வைப்ரேஷனை உருவாக்குனாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார், அவர் தேசிய அளவில் ஒரு பதவி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான சில டாக்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் சாத்தியம்? அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவரை வந்து நம்ம வந்து அடைக்க முடியாது. அதாவது எப்போதுமே இந்த ஜாதக பலன்கள் சொல்லும்போது நம்ம ஆசையை வந்து நம்ம பலன்களாக சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, அண்ணாமலை வந்து நம்மளுடைய ஒரு உள்துறை அமைச்சராகணும், அமித்ஷா இடத்துக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசில் ஆசை இருக்குது. ஆனால் அவருடைய களம் அப்படிங்கிறது இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம். ஸோ இங்கே இந்த களத்தில் விளையாடி முடிச்சுட்டு நம்ம மேலே வந்து பார்த்துக்கலாம். நம்ம கடகராசிக்கு சொல்லும்போது சொன்னோம்ல, இப்போ 2026 ஆரம்பித்து 9 வருஷத்துக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 9 வருஷத்துக்குள்ளே 2 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், 2 லோக்சபா தேர்தல் வரப்போகுது இந்த 9 வருஷத்துக்குள்ளே. ஸோ அவருடைய களம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிற இடம்ங்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலேருந்து அவர் தன்னுடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சீமான் அவர்களுடைய இது எப்படி இருக்குது? ஏன்னா வந்து நிறைய களத்தில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டே வர்றாரு, ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனோ இல்லை இந்த 2026 ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்? ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பாதகாதிபதின்னு சொல்லுவோம். பாதகாதிபதினா நம்ம ஜாதகத்துக்கு ஒரு நல்லது செய்யாதவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவே பாதகாதிபதியாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து நண்பர்கள், ஒய்ஃபு. பாதகாதிபதினா நம்ம கேரக்டரை சொல்லலை, ஜாதக அமைப்பை சொல்கிறோம். ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் பாதகாதிபதியாக இருப்பாங்க. அண்ணன் சீமான் ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த பாதகம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஆள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு அவரே பாதகாதிபதியாக ஜாதகமானது அமைஞ்சிருக்கு. அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. அந்த தவறான முடிவு அப்படிங்கிறது அரசியல் முடிவுகள் மட்டும் கிடையாது. ஒரு வேட்பாளர் தேர்வுலேருந்து, வேட்பாளரை நிப்பாட்டுறதுலேருந்து, ஒருத்தரை புரிஞ்சிக்கிறதுலேருந்து, ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொல்ல வந்து அதை ஃபுல்லாக கேட்காம ரியாக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே நாம் வந்து சொல்கிறோம். அவருக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் நம்முடைய கொள்கைகளை தளர்த்திக்கிட்டு சில விஷயங்களை அவர் பண்ணினார்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே.